நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. மஞ்சாரும் காங்கேய நல்லூர சிவயோகமா கிருபானந்த வாரி வள்ளலே அள்ளையின் பிள்ளையின் சள்ளையை மாற்றிடாய் ஞான குருவே. அரங்கட அரியா ஆன்மநேய செல்வர்களே, இன்றுடன் சோபகிருதாண்டு கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆரம்பிக்கின்றது. சென்ற பதிவிலே சிறியன் கூறியவாறு நாளை தேவர்களுக்கு விடியற்காலம், அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சில, அதாவது நம்முடைய கணக்கில் 30 நாள் விடியற் காலை நேரம். பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், அர்ஜுனா, மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அதாவது நம்ம கிராமப்புறங்களில் இல்லை நமக்கு தெரிந்த அளவில் எல்லாம் பேடை மாதம் பேடை மாதம் என்று மார்கழி மாதத்தை சொல்லுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. மார்கழி மாதம் பேட மாதம். தமிழ் உச்சரிப்பு தவறுனால அந்த சொல் மாறிவிட்டது. பீடம், பீடம் என்றால் அடிப்பீடம், ஆங்கிலத்தில் சொன்னா பவுண்டேஷன். பீடமா இருக்கிற மாதத்தை பேடை மாதம்னு நாம், அதாவது நம்மளுடைய அறியாத்தன்மையினால அந்த சொல் தவறாக நம்முடைய உபயோகத்திலே வந்து விட்டது. மார்கழி மாதம் மற்ற மாதங்களுக்கு பீடம், ஏன்னா தேவர்களுக்கு விடியற். அதனால்தான் சின்ன சின்ன திருக்கோயில்களில் கூட நாளையிலிருந்து இந்த மார்கழி மாதம் அதாவது எல்லா கிராமங்கள்லையும் எல்லா கோயில்கள்லையும் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். மார்கழி மாதத்தில், அதாவது கார்த்திகை மார்கழியில் தான் சபரிமலைக்கு போகிறோம். இப்போ மாதம் மாதம் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சே நான் இந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் மார்கழி கார்த்திகை மார்கழி மட்டும்தான். தை மாதம் அந்த ஜோதி தெரிஞ்சு 5ஆம் தேதி மூடிட்டா அதோட அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் தான் திறப்பாங்க. இப்போ மாதம் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் சபரிமலைக்கு செல்லுகிறார்கள். ஆனால் இந்த கார்த்திகை மார்கழியில் போவது மிக சிறப்பு. கிருஷ்ண பரமாத்மா கூறியவாறும் நம்முடைய ஆகமங்களில் தெரிவித்தவாறு தேவர்கள் விடியற்காலையில் வந்து சுவாமியை, அதாவது நீராடி பூஜை பண்ணுகின்ற அந்த காலம் மார்கழி மாதத்துக்கு. இது மாதத்துக்கே சிறப்பு. நம்முடைய வாழ்க்கையில் பல குருநாதர்கள் மார்கழி மாதத்திலே அவதாரம் செய்துள்ளார்கள். மார்கழி மாதத்திலே சைவ வைணவ பெருவிழாக்கள், அதாவது ஆருத்ரா மார்கழி மாதம். ஆருத்ரன்னா திருவாதிரை, 27 நட்சத்திரத்தில் திருவாதிரை. வைகுண்ட ஏகாதசி வைணவத்தில் பெருமாளுக்கு மிக உயர்ந்த, அதாவது இது நாம் கொச்சையா திருவிழான்னு அதெல்லாம் கிடையாது. திருவாதிரையும் சரி ஏகாதசியும் சரி விரத நாட்கள். சிவபெருமானுக்கு 8 நாள். அது மாதிரி திருமாலுக்கு உரிய விரத நாட்களில் மிக முக்கியமாக மாத ஏகாதசி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமானது. ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய திருக்கோயிலில் இராப்பத்து பகல் 10 என்று நடைபெறும். இப்பொழுது இராப்பத்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்தில். சில திருக்கோயில்கள், அதாவது ஆண்டாள் அம்மையார் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கும். அது மாதிரி பெரிய திருக்கோயில்களில் நடக்கும். அதே மாதிரி சிவன் கோயிலில் திருவாதிரை மாணிக்க வாசகர் கட்டின, அதாவது 3ஆம் நூற்றாண்டில் தான் மாணிக்க வாசகர் திருக்கோயில் திருப்பெருந்துறையில் கட்டினாங்க. ஏறத்தாழ 1700 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அந்த திருக்கோயில் ஒரு பின்னமும் இல்லாமல் நாமெல்லாம் போய் இறைவனை வணங்கக்கூடிய அளவுக்கு திகழ்கின்றது. காலம் கடந்து நிற்கின்றது. வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார், அதாவது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதில் நிறைய, அதாவது எல்லாரோட மிக முக்கியமானவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் ஏன்னா 3ஆம் நூற்றாண்டு, மிச்ச பேர்லாம் 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வந்தவங்க. 63 காரைக்கால் அம்மையாரும் மாணிக்க வாசகர் தான் காலத்தாலும் சீலத்தாலும் உட்பட்டவர்கள். 2 பேரும் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். மாணிக்க வாசகர்
அவருடைய கல்வியின் ஆழத்தை கேள்விப்பட்ட பாண்டிய மகாராஜா அவரை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்தார். முதலமைச்சரா இருக்கிறதுனால நீ போய் நம்மளுடைய சேனைகள்ல குதிரை படை குறைவா இருக்குது, கடல் கடந்து வருகிறது, நீ போய் குதிரையை வாங்கின் வா அப்படின்னு அப்ப இருந்து ராஜா அவருக்கு உத்தரவு கொடுத்தார். ராஜாவுடைய உத்தரவுக்கு அடிபணிந்து கருவூலம், ஏன்னா முதலமைச்சர் போறவரு கருவூலத்தை திறந்து அவருக்கு தேவையான பொண்ணு எண்ணி எடுத்துன்னு போறாரு. அவரே எடுத்துக்குன்னு போயிட்டார். மதுரையில இருந்து திருப்பெருந்துறைக்கு, அப்போ திருப்பெருந்துறை வரைக்கும் கடல் இருந்தது. இப்ப திருப்பெருந்துறையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர்ல போனா தான் நம்ம ராமேஸ்வரம். அப்ப திருப்பெருந்துறையே அப்போ பட்டணமா இருந்திருக்கும். இப்ப திருப்பெருந்துறை சின்ன கோயில் ஆவுடையார் கோயில், அந்த ஊர் பேரே ஆவுடையார் கோயில். மாணிக்க இப்பவும் சிற்ப சாஸ்திரத்துல பெரிய பெரிய கருங்கல் தளி, அதாவது கருங்கல் கோயில் கட்டுற சிற்பிகள் ஆவுடையார் கோயில் மற்றும் கோவையில் இருக்கிற பேரூர், இந்த 2 கோயிலை தவிர மிச்ச மாதிரியான கோயில்களை கட்டுவோன்னு ஒப்பந்தம் எழுதுவாங்களாம். அப்போ அந்த கோயிலுடைய சிறப்பு. அப்படி மாணிக்க வாசகருக்கு அங்க 10 நாள் திருவிழா நடக்கும். அதுதான் இப்போ மார்கழி மாசத்துக்காகவும் குருவருளுக்காகவும் சிவபெருமான் பொதுவா சோதிக்கிறதுல கடவுள்கள் எல்லா கடவுளும் அதுல கொஞ்சம் அதிகமான சிவபெருமான். திருமாலும் சோதித்து தான் வரம் கொடுப்பார், சோதிக்காம எப்படி இல்லை. அதாவது இப்போ இந்த பையனுக்கு தெரியும் 12வது படிக்கல தம்பி, 11வது பரீட்சை அரசாங்க தேர்வு. ஒரு வருஷம் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாரு, இவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குதுன்றது எப்படி தெரியும்? அப்பதானே மேல் வகுப்பு போக முடியும். திருவருள்னு ஒரு திரைப்படம் நினைக்கிறேன், திருவருள்னு தான் நினைக்கிறேன், எனக்கு அது சரியா நினைவு வரல. அதுல வாரியார் சுவாமிகள் தோன்றி இருப்பார். அதாவது சின்னப்பா தேவர் வாரியார் சுவாமிக்கு அடி பொடி தொண்டர். சாமி அவரை போய் அவர் கூப்பிட்டார், நீங்க நான் எனக்கு என்ன பார்த்து நீங்க ஒன்றும் நடிக்க வேணாம், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டார். அதுல ஒரு காட்சி அமைச்சிருக்கிறார். அந்த கதாநாயகர் A.M. ராஜா கேட்கிறார், சாமி அவர் ஒரு கிராமத்துல, இந்த மாதிரி கிராமத்துல ஒரு கோயில்ல மணி அடிக்கிறார், பெரிய மணி. எல்லா கோயிலையும் பெரிய மணி இருக்கும். அவருக்கு அதான் வேலை. அவருக்கு யாரும் சுற்றம் எங்கேயும் போக மாட்டார், கோயிலோட இருப்பாரு. அந்த கோயில்ல என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவார், அவ்வளவுதான் அவருக்கு, வேற ஒன்றும் தெரியாது. கோயில் எப்பவும் திறந்து இருக்குது. யாரோ வந்தவங்க ஏதோ களவாடிங்கன்னு போயிட்டாங்க. அப்போ அந்த அரங்காவலர், அந்த கோயில் தர்மகர்த்தா இவரை கூப்பிட்டு நீதான் திருடிவிட்ட, போடா வெளியோ அப்படின்னு ஒரு வெளியே தள்ளிடுவார். அது அந்த திரைப்படத்துல வர கதை, எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. வாரியார் சாமியை எங்கேயோ சந்திக்கிறார், வேற ஊர்ல. அப்போ நீங்க சொல்றீங்க, இவரு வாரியார் சாமி பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை இவருக்கு தொலைவா இருந்து கேட்கிறவரு இவர் சொல்றார், சாமி என்ன சொல்றாரு, நீங்க கடவுளை நம்புங்க, முருகனை நம்புங்க, உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உள்ள வர்றாரு, அந்த பந்தலுக்குள்ள அவர் சொல்றது போய் யாரும் நம்பாதீங்கன்னு காட்டு கூச்சில் போடுறாரு. உக்காந்துன்னு சுவாமியினுடைய பிரசங்கத்தை கேட்கிற மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அவன் யாரும் அவன் வெளியே தட்டு பான்றாங்க. இல்ல அவரை உள்ள அனுப்புங்கன்னு அவர் கெட்ட இப்ப நீ சொல்லுப்பா, நீங்க யாரும் இவர் பேசி கேட்காதீங்க, கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு அப்படின்ட்டு அவர் சொல்றார். ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்கிறார். இல்ல சாமி, நான் ஒரு காலத்துல கோயில் இப்ப நான் சொன்ன மாதிரி மணி அடிக்கிற வேலை தான் செய்திருந்தேன். நான் அவனையே நம்பினேன், என்ன அந்த கோயிலை விட்டே வெளியே தட்டிட்டாங்கோ, அப்ப ஏன் நாம கடவுளை கும்பிடுறதுன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ சாமி சொல்றாரு, அதாவது தேவர் என்ன பண்றாரு, இத மாதிரி கேள்வி கேட்டாதான் சாமி கிட்ட இருந்து பதில் வரும். அதுக்காக ஒரு காட்சியை அந்த திரைப்படத்தில் அமைச்சிருக்கிறார். இதுதான் மிக முக்கியம். இப்போ நாம இதுதான் கரு. நாம கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். நீ முருகனை நீ ரொம்ப வணங்குறதுனால உனக்கு சோதனை உண்டாகிருக்குது. சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகான். தங்கத்தை ராவி இழுத்தாதான் அணிகலனாகுது. அது மூசையில போட்டு உருக்காத ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா? ஏதோ ஒரு அணிகலன்.
செங்கிலியாவோ மோதிரமாவோ காதுக்கு கம்மலாவோ நெத்தி சுத்தியாவோ வருமா? வராதில்லை. தட்டி ராவணும். அது மாதிரி கடவுள் உன்னை நெருங்குறாரு. எப்போ உன்னை சோதிக்கிறாரு நீ சொல்லிட்டியோ உன்னை நெருங்கி வரார். உனக்கு வேற ஏதோ இடம் வச்சிருக்கிறார். இதை அதாவது இது சினிமால சாமி, அதாவது சாமி ஆழமா சொல்றவரு அதுலயும் ரொம்ப ஆழமா சொல்றார் இந்த கருத்து. சோதனை செய்தால்தான் அவங்க மேல வருவாங்க. ரெண்டாவது, கடவுள் ஏன் சோதிக்கிறார் அப்படின்னா, சோதிச்சு அந்த சோதனையில் அவங்க வெற்றி பெற்றாதான் அந்த அதாவது அருளும் ஒரு பொருள் தானே, அந்த அருளை தாங்கக்கூடிய வன்மை அவங்களுக்கு கிடைக்கும் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பையன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வச்சுக்கலாம், 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன பண்ண போறான்? அது மாதிரி அதாவது சாமி தான் சொல்வார், அறிவில்லாதவன் கிடைத்த பணம் பொருள் அணுகுண்ட விட ஆபத்து. அறிவில்லாதவர்கிட்ட கிடைச்ச பொருள் அணுகுண்ட விட ஆபத்து என்றார் வாரியார் சாமி. ஏன்னா அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. அது மாதிரி சோதனை செய்தாதான் அப்பதான் கடவுளுக்கு நாம அதாவது கடவுளை நாம வணங்குவோம். இல்லைன்னா சாதாரணமா எல்லாரும் போறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டா எப்படி? அதனால சோதனை கண்டிப்பா வேணும், சோதனை கண்டிப்பா உண்டு. அதுல சிவபெருமான் கொஞ்சம் வித்தியாசமானவர், முருகன் எளிவந்த பிரான். சாமினா சொல்லுவாரு, 12 கையை அள்ளி அவர் கொஞ்சமா கொடுத்தா பக்கத்துல இருக்கிற வள்ளியம்மா சொல்லுவாங்களாம், அவன் தினம் வரான் உங்க பக்தன், அவனுக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு வாங்களாம். ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது, அவரு நிறைய சோதனை பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு தான் இப்ப மாணிக்க வாசகர் சொன்னேன். மாணிக்க வாசகர் அந்த கோயிலை சுலபமா கட்டிட்டாரா? இல்லை. இவரு எடுத்துக்கின்னு போனது ராஜா வேலை சொன்னதுன்னா குதிரையை வாங்கிக்கின் வா. அப்போ 4 படை, ரத கஜ துரக பதாதி. துரகம்னா குதிரை. அப்போ வாரியார் சாமி தான் சொல்றார், அவர் குதிரை வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்க, 30 வருஷம் இருந்திருக்கும். சண்டை வந்தா அன்னைக்கே செத்து போயிடும். அதாவது குதிரைக்கு வயசு 30. வாரியார் சாமி தான் சொல்லியிருக்கிறார், மாணிக்க வாசகர் பிரசங்கத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். நாமெல்லாம் எதுலயும் படிக்கல. அப்போ 30 வருஷம் தான் குதிரை இருந்திருக்கும். இப்ப 1700 ஆண்டு அந்த திருக்கோயில் இருக்குது. ஆத்மநாத சுவாமி கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க நிர்வாகத்தின் கீழ் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கோயில் அது. இப்ப மாணிக்க வாசகருக்கு 10 நாள் திருவிழா. அநேகமா நேற்று இல்லை அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா திருவாதிரை 10வது நாள். இப்போ திருவாதிரை என்னைக்கு வருது? 27. அப்ப இன்னும் ஆரம்பிக்கல, நாளைக்கு நாளன்னைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. 27 தான் ஆங்கிலத்துல. அதாவது 27 டிசம்பர் திருவாதிரை அன்னைக்கு 10வது நாள். சிதம்பரத்திலே அன்னைக்கு தான் 10வது நாள். நடராஜா வெளியே வருவாரு. இப்ப மாணிக்க வாசகரை இந்த கோயில் கட்டினாங்க, கட்டின்னு இருக்கிறாங்க அப்படின்னு திருப்பெரும் ஆவடையார் கோயில் அங்கிருந்து ஒருத்தன் மதுரையில கலகம் பண்ணிட்டான் ராஜாவு. இப்பதான் சோதனை ஆரம்பிக்குது மாணிக்க வாசகர். இருந்தாலும் நாம நேரடியா கேட்க கூடாது அப்படின்னு ராஜா என்ன பண்றாரு, ஒரு தக்க ஆள் அனுப்பி, நீ போய் முதல் மந்திரியை குதிரையை வாங்கியாச்சான்னு கேட்டுக்கின்னு வா அப்படின்னு தக்க ஆள் அனுப்புறார். அவன் போய் மாணிக்க வாசகர்கிட்ட கேட்கறான். ராஜா அனுப்பிச்சாரு, குதிரை வாங்க சொன்னாரு, குதிரை வாங்கியாச்சான். இப்ப இவர் எப்படின்னா பதில் சொல்லுவாரு? அவர் ஒன்றும் பதில் சொல்ல. அவர் சிவபெருமானையே கேட்கிறார், சாமி நீ சொன்ன, இப்போ நான் பேச, நான் கருவி, நீ என்ன சொல்ற அதை சொல்லி அனுப்பிச்சிடறேன். அவரு மாணிக்க வாசகருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சிவபெருமான் சொன்னார், ஆவணி மூலத்து குதிரை வாங்கியாச்சு, ஆவணி மூலத்தின் அன்னைக்கு மதுரைக்கு வரும்னு சொல்லி அனுப்புனார். இவர் போய் சொல்லிடுறார், ஆவணி மூலத்துக்கு குதிரை மதுரைக்கு வரும். அவன் அதெல்லாம் எதுவும் வாங்கியாச்சு, திரும்பி சொல்லிட்டான். அவர் வாங்கியாச்சும் ஆவணி மூலத்தின் அன்னைக்கு குதிரை வருதுன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். அப்போ அவங்க சுற்றத்தாரெல்லாம் போய் கேட்குறாங்க, மாணிக்க வாசகருடைய சுற்றத்தாரெல்லாம் மாணிக்க வாசகரை போய் கேட்குறாங்க, குதிரை வாங்காதே வாங்கியாச்சின்னு சொல்றியே, எவ்வளோ பெரிய பொய், அதுலேயும் நீ பெரிய பதவியில் இருக்கிற, இப்படிலாம் சொல்லலாமான்னு. நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவர் சொன்னார் கோயில் கட்டினேன், அவர் சொன்னார் அந்த பதிலை சொல்லிட்டேன், நாளைக்கு என்ன நடக்குதோ பார்த்துக்கிறோம். இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும்.
ஆவணி மூலத்துக்கு குதிரை வந்தது, குதிரை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. சிவபெருமான் திருவிளையாடல். அவரு காட்டுல இருக்கிற நரியெல்லாம் பரியாக்கிட்டார். மறுநாள் அது ஊழ இட்டுக்குன்னு போயிடுச்சு. இப்பதான் ராஜாவுக்கு ரொம்ப கோபம். மாணிக்கவாசரை கூப்பிட்டு சிறையில போட்டுடுறாங்க. உடம்புலெல்லாம் எண்ணெய் தடவை வைகை மணல்ல உருட்டுறாங்க. இதெல்லாம் சோதனை தானே. நேரா மாணிக்கவாசகர் நமக்கெல்லாம் குருநாதர் ஆயிட்டாரா? அவர் எவ்வளவு பெரிய சோதனையை தாங்கி இருக்கிறார். அப்புறமா அந்த கதையின், அதாவது மாணிக்கவாசகர் வரலாறுலே தான் தொடர்ச்சியா வந்தியம்மா கதை வரும். மாணிக்கவாசகர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இவருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. இப்போ அடுத்த கதை. அந்த அம்மா வந்தின்னு ஒரு அம்மா மதுரையில இருந்தாங்க. அம்மா ரொம்ப ஏழை, மிகுந்த ஏழை, ஒன்றும் தெரியாது. அவங்க அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது. கணவன், மனைவி, உற்றார் உறவினர், குழந்தைங்க ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த அம்மாவுக்கு வயிற்று பழப்பு ஒன்று இருக்குது இல்லை, பிட்டு சுட்டு விற்பாங்களாம். அதை அவங்களால அவ்வளவுதான் முதலீடு வைக்க முடியும். தினம் சுற்றி விட்டு வந்த முதல்ல பிட்டு அதையே மீறத அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பணம் இருக்கட்டும், மறுநாளுக்கு விற்று முதல். இப்போ மாணிக்கவாசகரை ஆற்று மணல்ல போட்டு உருட்டினதுனால சிவபெருமான் என்ன பண்ணார், இவரை காப்பாற்றணும்ல, வைகையில வெள்ளம் உண்டாக்கினார். மணல் இல்லாத போயிடும். வைகையில அதிகமான வெள்ளம் வருது. மக்கள் போய் ராஜா கிட்ட முறையிட்டாங்க. அரசர் ஒரே நாள்ல அந்த கரையை நம்மளால செப்பன் செய்ய முடியாது, அதுக்காக தண்டோரா போட்டாரு. வீட்டுக்கு ஒரு ஆள் கரையை செப்பன் செய்யுங்க, கரையை உயர்த்துங்க அப்படின்னு. வந்தி அம்மாவுக்கு ஆள் கிடையாது, அதான் முதல்ல சொன்னோம். அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, போய் வேலை செய்ய முடியாது. என்ன பண்றது வேற? அதாவது ஏன்னா பெரிய தனவந்தர்கள் பணக்காரெல்லாம் கூலி ஆளை வச்சுடுவாங்க. இந்த அம்மாவுக்கு கூலி ஆள் வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. கூலி ஆளை வச்சா பணம் கொடுக்கணும்ல. என்ன பண்ணுவேன் சொக்கநாதா அப்படின்னு அம்மா மதுரை கோயிலுக்கு போனது கிடையாது. அந்த அம்மா தினம் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பிட்டு விற்கும் போது, பிட்டு செய்து ஆன உடனே அவங்க வீடுல சின்ன வீடா தானே இருக்கும். வெளியில சொக்கநாதா இதெல்லாம் உனக்குதான், அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்றது. இதை கவனிக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் உன்னிப்பா கேட்கணும். நீங்க நாம தினம் சாதம் வடிக்கிறோம், சாதமோ இட்லியோ ஏதோ ஒண்ணு செய்யறோம், 3 வேளையும் அடுப்புல ஏற்றி இறக்குறோம் இல்ல. தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், சாதம் வடிச்சு நிறுத்தும் போது அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற இல்ல அவங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை எண்ணிக்கின்னு அந்த சாதத்தை நிமித்துங்க. முருகா, இந்த சாதமெல்லாம் உன்னருளால வந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, நீ எட்டுக்கன்னு கூட சொல்லாத. இது அந்த காலத்துல மாமியார், அதான் மாமியார் மருமகன் தான் மாமியார் செய்வா. மாமியார் சொல்லி கொடுப்பா மருமகளுக்கு, அவ மருமகளுக்கு சொல்லுவாங்க. அதனால இப்போ இதை கேட்டு இருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் அருள் கொஞ்சம் இதுக்கு முன்ன செய்திருந்தா சந்தோஷம், செய்யலன்னா இதுக்கு மேலேயாவது செய்யுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை பேர் சொல்லுங்க, உங்க குல தெய்வத்தை பேர் சொல்லுங்க. இப்ப காங்கேயநல்லூர்னா முருகனுக்கா முக்கியம், நீ சிவனை கும்பிடையா சிவன் பேரை சொல்லு, பெருமாளை சொல்லியா பெருமாள் பேரை சொல்லுங்க, தப்பு கிடையாது. அப்படி சொல்லி அந்த சாதம் வடிச்ச தவறையை நிமித்தினா நமக்கு என்னைக்கும் சாதத்துக்கு, அதாவது அன்னத்துக்கு குறை இருக்காது. இது ஒரு நம்பிக்கை, நம்ம சமயமே நம்பிக்கையின் அடிப்படையில் தானே. பார்வதி தேவி பெரிய ஆளா இருந்தாலும் அங்கதான் அன்னபூரணி தனியா இருக்கிறாங்க காட்சியில. விசாலாட்டின்றாலும் அன்னபூரணி தனியா இருக்கிறாங்க. அந்த அம்மா சிவபெருமானுக்கே படி அளந்தாங்களாம். அதனால குறைஞ்சது அந்த அம்மா பேரையாவது சொல்லி அந்த தவளையை நிமித்தலாம். நீங்க இல்லைங்க நாங்க குக்கர்ல தான், குக்கர்ல கூட வைங்க, கடைசி விசில் ஓடு ஓடு நான் டிவி சீரியல் பார்த்துங்க அந்த கேஸை நிறுத்துன்றாங்கல்ல, அப்பவாவது நீங்க அதையும் சொல்லிட்டு முருகா உன்னால சோறு வந்துச்சுன்னு அப்படியாவது எண்ணுங்க. இப்ப மாணிக்கவாசகர் கதைக்கு வருவோம். வந்தியம்மா இதான் காமிச்சாங்க. தினம் என்ன காமிச்சாங்க, அந்த பிட்டை சொக்கநாதா அந்த கோபுரத்தை பார்த்து, அந்த அம்மாவுக்கு கோயில் எங்க இருக்குதுன்னே தெரியாதான். வாரியார் சாமி சொல்றாரு, ஒரு நாளும் கோயிலுக்கு போனதில்லை. மாணிக்கவாசகர் தனக்கு நினைவு தெரிந்த நாள் தொட்டு, அறிவு தெரிந்த நாள் தொட்டு சிவபெருமான வேண்டின்னு இருந்தார். எனக்கு நல்ல குருநாதர் வரணும், இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருவன் கொடுத்து வந்ததா,
இது நான் எப்படி உணர்றது, எனக்கு உணர்த்துவார் யாரு அப்படின்னு அவர் தினம் கேட்டு நின்றது பேர்லதான் சிவபெருமானே குருநாதரா வந்து குருந்த மரத்துக்கு அடியில திருப்பெருந்துறையில காட்சி கொடுத்தார். அப்போ அவர் குருநாதரா தான் வந்தார். அந்தணன் ஆவதும் காட்சி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சியில பாடுறார். இப்ப மாணிக்கவாதிகளுக்கு இந்த இடர்பாடோ இந்த சோதனைகளோ வரலன்னா அவரு திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இருக்க மாட்டாரு. நாளைக்கு நாம பாட போறோம். அவங்க பெரிய குருநாதர், அவங்க எழுதி வைக்கலன்னா நாம பாட போறோமா? இந்த திருவண்ணாமலையில வந்துதான் பாடினார் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். இந்த சோதனை வரவாச்சுதான் அவர் பாடினார் நமக்காக. நம்ம குருநாதர்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கினாங்க. அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இது வந்து மாணிக்கவாதருடைய வரலாறு. இது மார்கழி மாதம் மிக முக்கியமான இடம். இப்ப திருவாதிரையை பற்றி சிந்திப்போம். திருவாதிரை மிக முக்கியமான திருவிழா. சிவபெருமானுடைய திருவிழாக்கள்ல 8 விரதங்கள்ல மிக முக்கியமானது. வாரியார் சாமி தான் சொல்லுவாரு, திருவாதிரை நம்ம திருவாதிரை நட்சத்திரம் நம்ம நெத்தி போட்டு மாதிரி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஒளி புறப்பட்டா பூலோகத்து வரை 80 வருஷம் ஆகுமா. அப்ப எவ்வளவு தொலைவில் இருக்குது. நாம பார்க்கிற சூரியன் மாதிரி 126 மடங்கு பெருசான். சூரியனுடைய விட்டம் நமக்கு கணக்கு தெரியல. ஒரு சூரியனை விட 126 மடங்கு பெருசான் திருவாதிரை. சிவபெருமானுக்கு நட்சத்திரம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவதார புருஷர் கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேன். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால அவருக்கு வந்து பிறந்த நாள் கிடையாது. திருவாதிரை ஏன் பிறந்த நாள் மாதிரி நாம கொண்டாடுறோம்னா இருக்கிற நட்சத்திரத்துல திருவாதிரை தான் பெருசு. அஸ்வினிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்துல திருவாதிரை தான் ஆக பெருசு. அதனால அதே மாதிரி திருவாதிரைக்கு தான் அந்த திருன்ற அடைமொழி. திருவோணத்துக்கு அடைமொழி. திருவோணம் பெருமாளுக்கு, திருவாதிரை சிவபெருமானு. இந்த திருவாதிரையில ஒரு சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒருத்தர் உபகால சோதிச்சு இந்த திருவாதிரையில தான் ஆட்கொண்டார். எல்லாரும் டக்குன்னு நந்தனாருன்னு சொல்லிடுவாங்க. நந்தனாரையும் திருவாதிரைக்கு வர சொல்லி தான் ஆட்கொண்டார். 10 வருஷம் நடையா நடந்தேன் அப்படின்னுவார். இப்ப திருவாதிரை களி உருவான கதை. திருவாதிரை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நடராஜா எழுந்தருள்வாரு. சின்ன சின்ன கோயிலுங்கள்ல செய்ய மாட்டாங்க, பெரிய கோயிலுங்கள்ல திருவாதிரை களி உருட்டி கொடுப்பாங்க. சிவபெருமானுக்கு அதான் கடவுளுக்கே நெய்வேத்தியம் தான். களினா கேழ்வரகு களியோ கோதுமை மாவு களியோ கிடையாது. உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, அதாவது பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் அதிகமாக போடணும். பயிறு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி அதை நல்லா வேக வச்சு வெல்லம் போட்டு களி. வெல்லம் போட்டு அது தண்ணி ஆயிடுது இல்லை, கூட நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் அதெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு செய்யணும். இதுக்கு பேரு உளுத்தங்களின் பேரு திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. பட்னத்தார் எல்லாருக்கும் தெரியும். காவிரி பூம்பட்டினத்துல அவதரித்தார். பாருங்க, மார்கழி மாதம் ஆரம்பிச்சா எத்தனை பேர் வராங்க பாருங்க. அவருக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் தானா வராரு. அவரு காவிரி பூம்பட்டினத்தில் அவதரித்த மிக பெரிய தனவந்தன். 9 கோடி அவருக்கு சொத்து. 9 கோடி சொத்தை தெருவில் போட சொல்லிட்டானா. தாய்மானவர் சொல்றார், பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, ஏழையா இருக்கிறவன் பணக்காரன் ஆயிடலாம்பா, பாவம் அதை போறாரு அவர் ரொம்ப பணக்காருப்பா, ஏதோ காலத்தின் கோலம் ஏழையாயிட்டாரு. அதாவது அவருக்கு எதிரியே பேசுவாங்க. இவரு பெரிய தனவந்தரு. 9 கோடி சொத்து காவிரி பூம்பட்டினத்துல. அவரு துறவி ஆயிட்டார். அவரை எப்படி ஆட்கொண்டாரு? பட்டினத்தார் வந்து குபேரனுடைய அவதாரம். குபேரன் தான் காவிரி பூம்பட்டினத்துல வந்து பிறந்தார். குபேரன் சிவபெருமானுக்கு ஆத்ம நண்பர், அணுக்க தொண்டர். 2 ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்.
ஒரு நாள் சிவபெருமான வணங்கத்துக்கு குபேரன் வந்தாரு. சாமி, நீங்க தென் தமிழ்நாட்டுல, ஏதாவது நம்ம மாணிக்க வாசகத்தா சொல்றார், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுலதான் சிவபெருமானுக்கு கோயில்கள் அதிகம். கைலாயம் வடக்கு இருக்குது, தென்னாட்டுல கோயில்கள் நிறைய இருக்குது. அதனால நீங்க எங்கெங்க கோயில்ல இருக்கிறீங்களோ அந்த கோயில்லாம் எனக்கு சுத்தி காமிக்கணும். எனக்கு வழி காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நீயே வா. வேண்டுவார் வேண்டுவரே ஈவான் கண்டாய். யார் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்கணும் சிவபெருமானுக்கு. அதனால திருவாரூர்ல பேரு தியாகராஜா, திருவொற்றியூர்ல பேரு தியாகராஜா. யார் என்ன கேட்கறாங்களோ தியாக மன்றத்துல ராஜாவான் அவர், அதை கொடுத்துடுவார். சரி, கூப்பிடுறவரு நண்பரு, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊரா போய் வந்துக்கினே வரிச்சா கைலாயத்தை விட்டு இறங்கினா முதல் ஊரு கேதார்நாத். அங்கிருந்து வரிச்சா பார்த்துக்கினே வராங்க. திருவாரூர் வந்து காவிரி பூம்பட்டினம் போனார். காவிரி பூம்பட்டினம் போனாங்க. அங்க 2 பல்லவனீஸ்வரம் சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு போன உடனே பட்டணத்தாருக்கு ஒரு மன மகிழ்வு. சாமி, இந்த கோயில் நல்லா இருக்குது, இயற்கை அழகா இருக்குது கடல் கரையில, அதனால இங்க ஒரு வேளை இருந்துட்டு போலாமே அப்படின்னார் குபேரன் சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் என்ன சொன்னாராம், நல்லதுப்பா, நீ வந்து ஒரு பிறவி எடுத்து இங்கே இருந்து வாழ்ந்து வர கடவுள்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்பு. என்ன சாமி, என்னை இப்படி பண்ணு, என்னை நீதான் வந்து தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு அவர் வரம் வாங்கினார். ஏன்னா அந்த உலக மாயையில நான் சிக்குண்டுட்டா, சரி அது சமயம் வரும்போது நான் உன்னை காப்பாற்றேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு அவரு போயிட்டார். குபேரன் தான் பட்னத்தார அவதாரம். அதனால்தான் பெரிய குபேரன்னா என்ன, செல்வத்துக்கு அதிபதி. அதனால்தான் அவர் 9 கோடிக்கு அதிபதி. இவரை தடுத்தாட்கொள்ளணும்னு முன்ன கேட்டாரு போன ஜென்மத்துல. அந்த வரத்தின்படி சிவபெருமானே என்ன பண்றாரு, அவர் யாருக்கும் குழந்தையா பிறக்க முடியாது, அவரே ஒரு குழந்தையா அவதாரம் பண்ணார். திருவெண்காடு காவிரி பூம்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருவெண்காடு. இப்ப காங்கேநல்லூர் வந்து இப்படி காட்பாடி அவ்வளவு தொலைவு தான் திருவெண்காட்டுக்கும். காவேரி என்ன கேட்டீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்துலேயே ஒரு பகுதி மாதிரி தான் தெரியும் திருவெண்காடு. அங்க ஒரு வேதியருக்கு ஏழ்மை, அவருடைய ஏழ்மையை போக்கணும், இவருக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு ஏக்கம் பட்னத்தாரு. அதனால அவரே ஒரு குழந்தையாகி அந்த வேதியர் சிவசர்மா, அந்த வேதியர் கனவுல முன்னாலே சொல்லுவார், நாளைக்கு திருவெண்காட்டு கோயிலுக்கு போனேன்னு நந்தவனத்துல ஒரு குழந்தை இருக்கும், இந்த குழந்தைய எடுத்துக்குன்னு போய் காவிரி பூம்பட்டினத்துல அவர்கிட்ட அந்த செட்டியாரு பட்னத்தாரு, அந்த செட்டியார்கிட்ட கொடுத்துட்டு நீ நிறைய தங்கம் வாங்கிக்கோ அப்படின்னார். திருவெண்காடர் அப்பா அம்மா பட்னத்தாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் திருவெண்காடர். ஏன்னா திருவெண்காட்டில் இருக்கிற சிவனை வணங்கி தான் அவர் அவதாரம் பண்ணார். சிவசர்மா எடுத்துக்குன்னு போய் அந்த குழந்தைய கொடுத்தாரு. எடைக்கு இவருக்கும் கனவுல சொல்லிட்டார், நீதான் குழந்தை இல்லைன்றியே, நாளைக்கு ஒரு வேதியர் வருவாரு, அந்த குழந்தைய கொடுத்ததும் நீ எடைக்கு எடை வாங்கிக்கணும், உங்களுக்கு பொண்ணை கொடுத்தான்னு, குழந்தைய வாங்கிக்கணும் பொண்ணை கொடுத்தான்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை எடை அளவுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்தது. பெரிய இவருக்கு சொல்லணுமே. அந்த பையன் இந்த மாதிரி பெரிய வயசாகி ஒரு 20 வயசு காலை பருவம், அவரு பேர் வச்சது மருதவாணன். பட்னத்தாரு சிவபெருமானுக்கு பேர் வைக்கிறார், பட்னத்தாரே பேர் வைக்கிறார், மருதவாணன்னு பேர் வச்சு அந்த குழந்தை வளருது. வளர்ந்த அப்புறமா நீங்க ஏதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, நம்ம தமிழ்நாட்டில் அதானே, உழைத்து உண்டாந்தா அது உணவு, இல்லைன்னா உணவு கிடையாது. என்னன்னா நானும் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க அப்பா, நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையான பணம் கொடு, நான் கடல் கடந்து போய் எல்லாரும் போறாங்களே நம்ம ஊர்ல இருந்து, அந்த மாதிரி நானும் கடல் கடந்து போய் பணம் சம்பாதிச்சினார்ட்டு தேவையான முதலீடு வாங்கிட்டு கப்பல் ஏறி போய் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சு திரும்பி வராரு. இது பெரிய கதை, சுருக்கமா சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வரட்டியா சாணி மாட்டு வரட்டி அது மாதிரி, அதாவது சுங்க இலாக்கா கப்பல் துறைமுகத்துல நம்மளை பிடிக்கூடாதுன்ட்டு சாணியில வைரம் பிஸ்கட்டு தங்கம்
நவரத்தனங்களை ஒழிக்க வச்சு வரட்டி வரட்டி முட்டையை யார் சோதிக்க போறாங்க? அப்படியே சோதனை பண்ணாலும் என்ன தெரியும் போது? வரட்டி முட்டையில தெரியுமா? அப்படி எடுத்துக்குன்னு வராரு. அது எல்லாம் அதாவது அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன தங்கப்பெட்டி, அதுல ஒரு காது இல்லாத ஊசி, அதுல ஒரு பனை ஓலை. காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்கு தான் எழுதுகிறார் சிவபெருமான். எழுதி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவரு அதை காட்சியை கொடுக்கல, அவரு மறைஞ்சிடுறார். செட்டியார் திருவெண்காடு செட்டியார் வந்தார் வீட்டுக்கு. எங்க நம்ம பையன் வந்துக்கிறானாமேன்னு மனைவியார்கிட்ட கேட்டாங்க. ஆமா, அவன் எங்கேயோ வெளியே போய் வரன்ட்டு போயிருக்கிறான், இந்தாங்க அப்படின்னு ஒரு பேழையை கொடுத்தாங்க. அந்த பேழையை திறந்தா காதில்லாத இரும்பு துண்டு ஊசி, ஒரு பனை ஓலை, சின்ன ஓலை. காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்கு அப்படின்னு இருக்குது. கடை வழிக்கு என்னன்னா, எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாரும் கடைசியா சுடுகாட்டுக்கு போய்தான் ஆகணும். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பராவர். ஒரே பிடிசாம்பல் எரிச்சுட்டா என்ன இருக்குது? அருணகிரிநாதர் சொல்றாரு திருவிடை மருத்துவ திருப்புகள்ல, எரி தனில் விடும் வாழ்வேன்றார். அருகு நுனி பனியனை, அதாவது நாம பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து குழந்தை எப்படி உற்பத்தி ஆகுதுன்றதே அந்த பாட்டு 8 வரியில சொல்லிடுறார். கடைசி அருகு நுனி பனி அணைய சிறிய துளி அவர் சொல்ற முதல் பாட்டு. அந்த பாட்டினுடைய முதல் அடி கடைசி வரி எரி தனில் விடும் வாழ்வு. இந்த வாழ்வு எவ்வளோ சாதாரணமா நாம ஒரு சாதாரண பிடி சாம்பல் ஆயிரும். இதை உணர்த்துது அந்த வாசகம் சிவபெருமான். ஏன்னா இவரை ஆட்கொள்ளணும்னு போன ஜென்மத்தில் வரம் கொடுத்தாருன்னா அந்த வரத்தின்படி அவரு துறவி ஆயிறார். இப்ப இதுக்கு மார்கழி மாதத்துக்கு என்ன இருக்குதுன்னு அன்பர்கள் சிந்திக்கணும். இவர் என்ன பண்ணாரு, இவரு ராஜா மாதிரி இருந்தாருல்ல, அவருக்கு நிறைய சேவர்கள் இருப்பாங்க. அவருக்கு முதல் சேவகன் சேந்தனார். அவரை கூப்பிட்டார். அவர் தான் கணக்கு புள்ள, எல்லாம் அவருக்கு தான் தெரியும். சேந்தனாரை கூப்பிட்டார். ஏய், இந்த 9 கோடி செத்து 8 நட்சர்ல போடுறா அப்படின்ட்டு அவர் துறவி ஆகி கோவணம் கட்டின்னு போயிட்டார். இப்ப சேந்தனார் வெளியே போட்டார் இல்ல, அரசாங்கத்தை அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க. நீ யாருடைய அனுமதியும் இல்லாத இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த ஊர்ல கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு இவரை பிடிச்சின்னு போய் ராஜா கிட்ட கொடுத்தாங்க. ராஜா அவரை சிறையில தள்ளிட்டார். நீ ஒருத்தருக்கு இலவசமா கொடுக்கறதா இருந்தாலும் அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும். இந்த மக்கள் நல்லா சிந்திக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இதுக்கு ஒரு அர்த்தம். அவரு சிறையில் இருந்தார். பட்னத்தாரு அவங்க அம்மா மரண பரியந்தம் வரைக்கும் காவிரி பூம்பட்டினத்திலே இருந்தாரு. அதுக்கப்புறமா ஊர் ஊரா போனார். அப்படி போனது முதல் ஊர் திருவெண்காடு. ஏன்னா அவருக்கு திருவெண்காடுக்கு தான் பக்கத்து ஊருன்னு சொன்னேன். 2வது திருவெண்காட்டு சிவகர் பெருமானால் தான் இவர் அவதாரம் பண்ணார். அதனால நாம திருவெண்காட்டுக்கு போயிட்டு அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு திருவெண்காட்டு சிவன் கோயிலுக்கு வந்தார். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன், இவனை விடவே சின்ன பையன் அழுதான். யாரா தம்பி நீன்னாரு. என்கிட்ட இப்போ ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் இல்லாத பரதேசி ஆயிட்டேன், நீ எங்கிட்ட அழுவுறிய? உங்களால் தான் எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு, உங்களால் தான் எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு. நீ யாரா தம்பி? எனக்கும் அப்பா அந்த குழந்தை சொல்லிச்சு, எங்க அப்பா சேந்தனாரு, நீங்க உங்க சொத்தெல்லாம் தெருவில் எடுத்து போட சொன்னீங்க, அதுக்காக தெருவில் எடுத்து போட்டார் முதலாளி சொன்னீங்கன்னு அரசாங்க அதிகாரிங்க அவரை புட்டின்னு போய் சிறையில போட்டாங்க. இப்ப நான் பசியும் பட்டியமா இருக்கிறேன், எங்க வீட்டுல அன்ன ஆகாரமே இல்லை. அப்போ போய் அவரு சிவபெருமான் பிள்ளையார்கிட்ட போய் பாரு. ஏன்னா டக்குன்னு திரும்பினா உடனே விநாயகர் தான் தெரிகிறாரு. சிவன் வரைக்கும் போக முடியுமா? இந்த குழந்தைய பார்க்கணும். விநாயகரை நோக்கி தமிழ்ல பாடினார். அப்போ சிவபெருமான், அதாவது ராஜாசாமி சொல்லுவாரு, அந்த கைத்தலையை நீக்கி விநாயகர் இட்டுன்னு வந்து விட்டாராம் சேந்தனாரு. நீ இதுக்கு மேல இங்க இருக்காதே, சிதம்பரத்துல போய் தொண்டு ஆற்றி நற்கதி அடை, நான் வடநாடு யாத்திரை போறேன்னு அவர் சொல்லிட்டு அவரு போயிட்டார். அதனால இவர் சிதம்பரத்துக்கு வந்தார். இல்லைன்னா திருவெண்காட்டில் தான் இருந்திருப்பார். சேந்தனார் திருவெண்காட்டிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சேந்தனார் தான் திருப்பல்லாண்டு பாடினார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர்லன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி கிடையாது. இப்போ இவர் தான் திருப்பல்லாண்டு பாட போறார். இப்போ இவ்வளவு சோதனை யாருக்கு? சேந்தனாருக்கு. பட்னத்தாருக்கு சோதனை, மாணிக்க வாசகருக்கு சோதனை, ஆக எல்லா அடியார்களுக்கும் சோதனை.
சோதனை செய்தாதான் அவங்க கிட்ட இருக்கிற நல்லது வெளிப்படும். தங்கத்தை நாம் அதே மாதிரி வைரத்தை அறுக்கணும், அப்பதான் ஒளி வீசும். இப்போ சேந்தனார் என்ன பண்ணாரு, தினம் நெல்லையில் இருக்கிற நடராஜாவுக்கு ஏதாவது நாம் வீட்டில் செய்து படைக்கணும்னு அவருக்கு ஒரு கொள்கை. இவருக்கு வருவாய் கிடையாது, எப்படியோ ஒன்று சம்பாதிச்சு எடுத்துன்னு போய் படிச்சுக்கின்னு இருந்தார். ஒரு நாள் படைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அன்னைக்கு சிதம்பரத்தில் தேர், இந்த திருவாதிரை. இவர் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லையா, வீட்டில் ஆராய்ச்சி பண்ணால் கேழ்வரகு, அந்த கேழ்வரகை மாவா திரிச்சு களி கலாறினார். இப்போ நாம் எல்லாரும் வீட்டுங்களில் கேழ்வரகு களி சாப்பிடுவோம். கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா பெரிய விருந்தா கூட இருக்கும். கர்நாடகாவில் களி எவ்வளோ பெரிய உருண்டை முதல்ல வைப்பாங்க. நாம் எப்படி இங்கே இனிப்பு முதல்ல வைக்கிறோமோ இலையில, களி எவ்வளோ பெரிய உருண்டை வைப்பாங்க. அப்புறமா தான் மிச்சம். அது பெரிய தனவந்தர் கல்யாணமாக இருக்கட்டும், பெரிய தனவந்தர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சாதாரண ஏழையாக இருக்கட்டும், களி கேழ்வரகு களி இல்லாத விருந்தே கிடையாது. அந்த களி எடுத்துக்கின்னு போய் நடராஜாவுக்கு நிவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துன்னு போனால் அங்கே இருந்த தீட்சிதர்கள், இருந்த காவலாளிகள்லாம் இவரை அடிச்சு தெத்தி அனுப்பிச்சிட்டாங்க. போட களியை போய் தூக்கின்னு வந்துட்டேன். இவருக்கு மனசு ரொம்ப ஒடுங்கி போய் வந்துட்டார். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கும் போவாத, கோயிலுக்கும் போவாத, போய் தேரடியில் படுத்துக்கினார். பொழுதுண்டியா திருவாதிரை இல்லை, தேர் போனால் தேரை சுற்றி களி இருக்குது. சிவபெருமான் செய்த லீலை. அடப்பாவி, தேர் நவுரில் இந்த களி படைக்க வேணான்ற சொன்னோம். அதனால தான் அந்த வேணா போய் அந்த சேந்தன் எங்கேக்கிறான் பாடுறா, அவனை பிடிச்சிக்கின்னு வாங்கன்னா அவர் தேரடி ஆண்டியாக்கிறார். மயக்கமாய் அவரை எழுப்பி, அப்பா சிவபெருமான் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க நடந்த கதையை சொன்னாங்க. இதுக்காகத்தான் திருவாதிரை அன்னைக்கு நாம் களி செய்து படைக்கணும்ட்டு அன்னைக்கு சிதம்பரத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சியின் காரணமாக மறு வருஷத்துலேருந்து இதே கேழ்வரகு களி படைக்க வேணாம் அப்படின்ட்டு இப்போ நாம் ஆரம்பத்தில் பேசுகிற மாதிரி உளுத்தமாவை திரிச்சு களி கலாரி, அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நெய் போடுறது, முந்திரி போடுறது, அதெல்லாம் நம்ம வசதிக்கு பொறுத்து தான். அதாவது ஏன்னா இதை கேட்குற அன்பர்கள் நமக்கு இதெல்லாம் இருந்தாதான் படைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. முதல்ல ஆத்மார்த்தமான எண்ணம் தான் முக்கியம். அப்புறமா தான் நம்ம செய்யலாம். இல்லைன்னா கண்ணப்பா நாயனார் 6 நாளில் முத்தி அடைவாரா? அவர் என்ன கொடுத்தாரு, கறி, பன்றி கறி சமையல் பன்றி, அது சமையலா பண்ணாரு, வேக வச்சாரு, எச்சில் கறியை கொடுத்தாரு. ஸ்ரீராமருக்கு சபரி அம்மா கொடுத்தாங்க. இப்போ சொன்னால மார்கழி மாதம் சபரிமலைக்கு போறேன். சபரிமலை யாரு? சபரின்றவங்க ஒரு சாதாரண பக்தை. ஸ்ரீராமர் வருவாங்கன்னு அந்த அம்மா உயிரை கையில பிடிச்சிருந்தாங்க திரேதாயுகத்துல. அந்த அம்மா பேரால அந்த மலை, அங்கதான் ஐயப்பன் இருக்கிறாரு. பொங்கல் தான் நமக்கு பொங்கல் அன்னைக்கு, மகர சங்கராந்தி அன்னைக்கு பொன்னம்பலமேட்டில் ஜோதியா காட்சி தர்றாரு. அப்போ மார்கழி மாதம் எவ்வளவு மிக முக்கியமானது பாருங்க. மார்கழி முடிஞ்சானா தை ஒன்று வரப்போகுது. மார்கழியில தான் நமக்கு திருவாதிரை. அதே மாதிரி ஏகாதசி. ஏகாதசியில் விரதம் இருந்தா அவங்களுக்கு, அதாவது வைகுண்ட கதவு அவங்க திறக்க தேவையில்லை, ஜெயன் விஜயன் திறக்க தேவையில்லை, திறந்தே இருக்குமா. வாரியாசாமி தான் சொல்றாரு, நானா சொல்றது கிடையாது. அப்போ நமக்கு இந்த மார்கழி மாசமும் முக்கியம். சோதனை நமக்கு கடவுள் கொடுக்குறாருன்னு நாம் அந்த சோதனையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. சோதனையில வெற்றி பெற்றால்தான் அடுத்த படிக்கு நாம் போக முடியும். அப்போ நம்ம ஒருவேளை கடவுள் நம்மளை சோதிக்கிறார்னா, வாரியார் சாமி சொன்ன மாதிரி கடவுள் நம்மளை நெருங்கி இருக்கிறாரு. இதை சுருக்கமாக சொல்கிறேன். கடைசியாக 6லிருந்து 60 வரைன்னு ஒரு சினிமா ரஜினிகாந்த் நடிச்சது. அதில் ஷோ ரஜினிகாந்துக்கு நண்பராக இருப்பார். அப்போ அடுக்கி அடுக்கி சொல்லுவார் அந்த அந்த கதாபாத்திரம், அதாவது கதை எழுதுறவரு அந்த கதாபாத்திரத்து மூலமாக சொல்கிறார். அந்த அதாவது ஷோ சொல்லுவார், நீ ரொம்ப வருத்தம்லாம் படாத, உனக்கு நிறைய சோதனை பண்ணுறாரு கடவுள், உன்னை வேற எதுக்கோ தயார் பண்ணுறார் போல இருக்குது அப்படி. போப்பா நீ எப்போ பார்த்தாலே சொல்லி இருக்கிற. அதாவது அவங்க 2 பேரும் அப்போ அதாவது அந்த திரைப்படத்தில் 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நண்பர்கள். சில சமயங்கள்ல போப்பா எப்போ பார்த்தாலும் நீ இல்லைப்பா, நான் எங்கேயோ எப்போ படித்த ஞாபகம் எனக்கு நினைவு, உன்னை நிறைய சோதிக்கிறார் கடவுள், உன்னை வேற எதுக்கோ தயார் பண்ணுறாரு
அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே தான், இதே வச்சனம் தான் இப்போ வாரியாத்தாமி ஏஎம் ராஜாக்கு சொன்னது. கடவுள் உன்னை நெருங்கி வருகிறார்ப்பா, உனக்கு சோதனை வந்தா, அதனால சோதனை வந்தா நீ சோதனையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அப்படி இந்த நம்ம இவ்வளவு நேரமாக இந்த மார்கழி மாதத்தினுடைய மகிமையும் திருவாதிரை ஏகாதசியினுடைய மகிமைகளையும் குருநாதர்களை கடவுள் ஏன் சோதிக்கின்றார் என்பதை பற்றியும் நாம் சிந்தித்தோம். மற்றும் ஒரு பதிவில் மேலும் சில வினாக்களுக்கு விடையளிப்போம் என்று சொல்லி, என்னுள்ளிருந்து என்னை பேசிவிட்ட சண்முகப் பெருமான் திருவடிகளுக்கு பரிபூரணமான வணக்கங்களை சொல்லியும், மார்கழி மாதத்துக்கு இன்னும் மிக முக்கியமானது பாவை நோன்பு. கல்யாணம் ஆகாதவங்க பாவை நோன்பு இருக்கணும். திருவம்பாவை, அதாவது வைஷ்ணவால் திருப்பாவை பாடணும், சைவர்கள் திருவம்பாவை பாடணும். நமக்காக அந்த குருமார்கள், ஆண்டாலும் ஒரு ஆழ்வார், மாணிக்கவாசகர் ஒரு நாயன்மார். மாணிக்கவாசகர் நாயன்மார் கிடையாது, அன்பர்கள் நல்லா கவனிக்கணும். 63 நாயன்மார்கள்ல மாணிக்கவாசகர் கிடையாது. 63, அதாவது ஞானசம்பந்தர் உண்டு, நாவுக்கரசர் உண்டு, சுந்தரமூர்த்தி நாயனார் உண்டு, மாணிக்கவாசகர் கிடையாது. ஏன்னா அறிவால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர். சிவபெருமானே நமக்கு, அதாவது மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதுந்து திருவாசகம். அந்த மாணிக்கவாசகர் எழுதின திருவாசக சுவடி இன்னைக்கு இருக்குது புதுச்சேரியில. நான் சிறியன் பார்க்கல. சிவராத்திரி இன்னைக்கு மட்டும்தான் அது காட்சிப்படுத்துவாங்களாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல. அது இன்னும் சிறியன் பார்க்க. இந்த செய்தியை எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னதான் தெரியும். மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் பனை ஓலையில எழுதினார் இல்ல, அந்த திருவாசக சுவடி இன்னும் இருக்குதான். அதை பார்க்க அன்னைக்கு நமக்கு நம்ம தவக்குறை இன்னும் பார்க்கல. அவங்க திருவம்பாவை பாடி வச்சிருக்கிறாங்க. சரி, கல்யாணம் ஆகாதவங்க தான் நோன்பு கிடையாது, கல்யாணம் ஆனவங்களும் இருக்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்கலாம். என்ன காரணம்னா இவங்களுக்கு கல்வி வரும், நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு செல்வம் வரும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி அன்பு பற்றுதல் அதிகமாகும். அதனால ஏனோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் நாளை முதல் 30 நாள் 29, இந்த மாதிரி 29 தேதி வருது மார்கழி மாதம். 29 நாளும் திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி முதலிய பக்தி நூல்களை விடியற்காலம் எழுந்து, அதாவது நம்ம 6 மணிக்கு முன்னையே பூஜையை முடிச்சிடணும். அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எழுந்து நீராடி எல்லாம் இல்ல கடவுள்களை, அதாவது ஏன்னா கடவுள்கள்னு சொல்றது பன்மை. ஏன் சொல்லனா, சில பேர் சிவபெருமானை கும்பிடுவாங்க, சில பேர் முருகனை கும்பிடுவாங்க, சில பேர் பெருமாளை கும்பிடுவாங்க, சில பேர் தாயாரை கும்பிடுவாங்க. அப்படி அவரவர்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கிறதோ அந்த கடவுளை வழிபட்டு ஏனோரும் நாம் நற்கதி அடைய நமது குருநாதர்கள் வழிகாட்டியபடி நாம் நடக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இன்னொரு பதிவில் நம்மை கூட்டுவிக்க இயலும் என்கின்ற இந்த நல்ல சிந்தனையோடு என்னுள்ளிருந்து என்னை பேசிவிட்ட சண்முகப் பெருமான் திருவடிகளுக்கு வணக்கங்களை சொல்லி, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம பார்வதீபதையே மகாதேவா. வாரியார் சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.